வெண்ணிலா டிஃபன் சென்டர். என்னடா கடையில வியாபாரம் பார்க்காம இங்க நின்றுட்டுன்னு பாக்குறீங்களா? கடையில வியாபாரம் பாக்குறதுக்கு வேற ஆள் இருக்காங்க. என்னன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இது என் கடை கிடையாது, எங்க அப்பா அம்மாவோட கடை. ரெண்டு ஒண்ணுதான், அதுவும் என் கடை மாதிரி தான். இந்த கடையை வந்துட்டு நான் இப்ப ஷூட்டிங் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் இப்ப எங்க அப்பா அம்மா யாருன்றதை ரிவீல் பண்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ரிவீல் பண்ணுறேன். வித்தா மேடம் வாங்க. ஒண்ணுமே தெரியாம பச்சை குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சிருக்காங்கல்ல, இவங்க வந்துட்டு உண்மையாவே என் பொண்டாட்டி எல்லாம் கிடையாது. இவங்க வந்து என்னோட நண்பி, ஃப்ரெண்ட். ஐயோ தெரியாது தெரியாது, ஷூட் நினைச்சேன். ஷூட்லாம் இல்ல, இது வந்து vlog. ரொம்ப நாளா எல்லாம் டவுட்ல இருக்காங்கல்ல, இவங்க வந்துட்டு புருஷன் பொண்டாட்டி. ஆமா 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 ஆமா. சோ வந்துட்டு நாங்க வந்துட்டு புருஷன் பொண்டாட்டி எல்லாம் கிடையாது, ரொம்ப வருஷமா வந்துட்டு ஃப்ரெண்டா தான் இருக்கோம். நாங்க கூடிய சீக்கிரமே இவங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுது. சொல்லுவாங்க என்கேஜ்மெண்ட் நடக்க போது, நான் டேட் உங்களுக்கு சொல்றேன், எல்லாரும் வந்துருங்க மறக்காம. சரி, இப்ப வந்துட்டு எங்க அப்பா அம்மா வந்து நான் ரிவீல் பண்ண போறேன். எங்க அப்பா வந்து இதுல முதல்ல வந்திருப்பாரு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்க அப்பா அதுல இருப்பாரு, நீங்க பாத்துருக்கீங்க. எங்க அம்மா பாத்துருக்க மாட்டீங்க. இப்ப ஆபீஷியலா நம்ம இன்ட்ரோ듀ce பண்ணிடுவோம். ஆமா, இப்ப கூட்டி போய் காட்டுறோம் வாங்க. ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவை நான் காட்டுறேன், எவ்வளவு பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. டாடி, இவர்தான் எங்க டாடி. என்ன பெத்து 30 வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்காரு. என்னப்பா பண்ணிட்டு இருக்க? தோசை போட்டுட்டு இருக்கேன், ஆப்பாயில் போட்டுட்டு இருக்கேன். யாருக்கு ஆப்பாயில கஷ்டம் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா? நாங்க இவ்வளவு பிஸியா வந்து கடை நடத்திட்டு இருக்கும் போதே ஒரு சைடு வந்து நாங்க ஷூட் பண்ணுவோம். அப்பப்ப திட்டுவாரு, அதெல்லாம் நான் மைண்ட்ல வச்சுக்கிறதே கிடையாது. இந்த காதல வாங்கி இந்த காதல கூட்டு தள்ளிடுவேன். சரிப்பா, உனக்கு அம்மாக்கு நான் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், கொடுக்கவா? நீ வரியா? அம்மா வந்து சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தான் என்னோட அம்மா. எப்படி இருக்காங்க? நல்லா பாலுக்கு டிகாஷன் மாதிரி இருக்காங்களா? இவங்க தான் அம்மா வெண்ணிலா. ஸோ இவங்க பேர்ல தான் வந்துட்டு இந்த சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் எங்க மம்மியோட நேம் தான். அம்மா, உனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், கொடுக்கவா? என்ன கிஃப்டா? சரி, ஃபர்ஸ்ட் சொல்லு, இந்த சேனல் நான் ஆரம்பிச்சேன்ல, உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா இல்ல சந்தோஷமா இருக்கா? என்ன இருக்கு? சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமாவும் இருக்கு, ஆனா டிஸ்டர்பாவும் இருக்கு. என்ன டிஸ்டர்ப் சிரிக்கா? ஏன்னா நம்ம வீட்லயும் ஷூட் பண்ணுவோம், இங்க ஷூட் பண்றது இல்லாம வீட்லயும் போய் ஷூட் பண்ணுவோமா. ஆனா அவங்க அப்படியே ஒரு மாதிரி கடுக்கடுன்னு இருப்பாங்க. பட் ஆனா நான் புள்ளன்றதுனால போனா போதுன்ட்டு விட்டாங்க இல்லம்மா. ஆமா ஆமா, நல்ல வேலை கடையில வியாபாரம் வரல, அதுக்குள்ள அந்த கிஃப்ட் கொடுத்துறேன். நீ வரியா? டாடி வா டாடி. பத்தியா, இதுல கூட ஒண்ணு விட்டு தர மாட்டேன் அம்மா. ஐயா ரெக்கார்ட் ஆகுது இல்லையா? சரி, நீ ஓபன் பண்ணதா, நான் புடிச்சுக்கிறேன். என்ன இருக்கு பாரு உள்ள. இது வந்துட்டு என்ன நம்மளுக்கு தெரியும், ஆனா அம்மாவுக்கு தெரியாது இல்ல. அம்மா அப்பதான் முதல்லயே பார்க்க போறாங்க. பாருங்க மம்மி, டீம் போட்டு ஒரு போட்டு போடுப்பா. இங்க இருக்கு, போட்டியா? தோசை கறியுது. தோசை கருக்குதான். அவ்வளவுதானா? என்னதுன்னா யூடியூப்ல இருந்து நம்மள 1 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்கன்றதுக்காக இத வந்துட்டு கொடுத்திருக்காங்க. அம்மா பேர்ல வச்சு. ஆமா, நல்லா போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். 1 லட்சம் பேர் நம்மள நம்பி பாக்குறாங்க அப்படின்றதுனால இது வந்து ஒரு அவார்டு மாதிரி கொடுத்திருக்காங்க யூடியூப்ல இருந்து. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து கடையில சூட் எடுத்தா இது வந்து சின்னதுதான். இன்னும் 10 லட்சம் பேர் வந்தா பெருசா ஒண்ணு கொடுப்பாங்க. இது 1 லட்சம் பேர். நம்மளுக்கு அதாவது எனக்கு வந்து போட்டிருக்கேன் 1 மாதம் 2 மாதம். நம்ம ஃபன்னி ஃபைட் சேனல் இருக்கு, அது வந்து 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. நம்ம 1 மில்லியன் வரலாம் வாங்கிட்டோம். நான் நிறைய வாங்கியிருக்கேன். பட் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னா எங்க அம்மா பேர்ல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சில்வர் அவார்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு நாங்க மட்டும் காரணம் இல்ல. ஸோ கோ ஆர்டிஸ்ட் விபிதா, எங்க பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்கு. ஒரு 2-3 கேமராமேன்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ், டேரக்டர் டீம், எடிட்டரு, போஸ்டர் டிசைனர், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தர் ரிவீல் பண்றேன். சரிப்பா, இந்தா இந்த கையில வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பாரு. கவர்ல இருந்து ஓபன் பண்ணு. நல்லா இருக்கா? எப்படி சூப்பரா இருக்குது.
இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி பெரிய சைஸ்ல கொடுத்துட்டு இருந்தாங்கப்பா, இவ்வளவு பெருசு இருக்கும். அது முதல் முறையா சின்னதா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படி கிடையாது, இப்ப எல்லாருக்குமே இது மாத்திட்டாங்க. இது வந்து சில்வர் பட்டன் சொல்லுவாங்க. 10 லட்சம் வந்தா கோல்டு பட்டனு, 10 மில்லியன் வந்தா டைமண்ட் பட்டனு. சோ நம்ம டைமண்ட் பட்டன் எப்படியாச்சும் நம்ம வர வைக்கணும், சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னும் பெரிய வாடா வாங்குவேன். ஆமா ஆமா, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் தான் வெண்ணிலா டிஃபன் சென்டருக்கு. 2 மாசத்துல 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு எங்களை நம்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் டு ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹூ சப்போர்ட் அஸ். நல்லா இருக்குல்ல? ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளவு வியாபாரம் ஆகும்? நான் சொல்ல மாட்டேன். இந்த கடையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் சின்ன வயசுல படிச்சதுல இருந்து இப்ப எனக்கு யூடியூப்ல வந்து வீடியோ பண்றதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கு. 6th படிக்கிறது வந்து இங்க இந்த ஏரியால தான் இருக்கேன். இந்த கடையை வச்சுதான் லைஃபே நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இப்பயும் அதுதான் எனக்கு சப்போர்ட் பண்ணுது, இல்லம்மா? எவ்வளவு என் பிள்ளைங்களும் கஷ்டப்பட்டாங்கப்பா. தண்ணி பம்புல தண்ணி அடிச்சு அடிச்சு ஊத்தி என் பிள்ளைங்க அதெல்லாம் நினைச்சா எனக்கு வேதனையா இருக்கு. ஆனா இன்னும் நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், என் பிள்ளைங்க இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்குது. இல்ல, அங்கதான் ஒரு அடி பம்ப் இருக்கும். அந்த அடி பம்ப்ல தான் தண்ணி அடிச்சு காலையில ஃபர்ஸ்ட் அந்த கடை மட்டும் இருக்கும். ஆமா, அதுல தண்ணி எடுத்து வருவோம். கடையை வந்து இப்ப வந்து இங்க சமைக்கிறாங்கல்ல, அப்ப வந்து அங்க சமைக்க மாட்டாங்க. ஒரு அது என்ன சொல்றது, கிறிஸ்டன் ஸ்டவ் இருக்கும்ல, அதுலதான் வந்துட்டு ஆமா வீட்லயே பம்பு ஸ்டவ்ல தான் வந்து பத்த வச்சுட்டு தோசையெல்லாம் அங்க தான் எடுத்து வருவேன். இப்பதான் வந்துட்டு இங்க வந்து சுத்தி ஒரு செட்டப் மாதிரி பண்ணிருக்கோம். அப்ப அப்படி கிடையாது. அதான் 2006 2007 அந்த டைம்ல தான் வந்தேன். ஏன்னா 2008 10வது பாஸ் பண்ணேன். சரி, அப்பையில இருந்து இவங்க வந்து இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வெண்ணிலா டிஃபன் சென்டரை வந்துட்டு ஒரு வெண்ணிலா ஹோட்டல் ஆகணும் அப்படின்றதுதான் என்னோட ஒரே ஒரு குறிக்கோள். எங்க அப்பா வந்துட்டு ஒத்துக்க மாட்டாரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் இன்னைக்கு வரல, இன்னைக்குன்னு பார்த்து கஸ்டமர் சொல்லலாமா? கண்டென்ட்லாம் டெய்லியும் போறதுனால எங்க கிடைக்குது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. வேற எங்கேயும் கிடைக்கல, ரியல் லைஃப்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதான் எங்களுக்கு டெய்லி கண்டென்ட் கிடைக்குது. இப்போதைக்கு நல்லா போயிட்டு இருக்கு. இது என்ன நல்லா போனா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நாங்களும் குட் கண்டென்ட்டா, குவாலிட்டி கண்டென்ட்டா உங்களுக்கு வந்து கொடுப்போம். அண்ட் கூடிய சீக்கிரமே வெப் சீரிஸ் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வந்துட்டு ஒரு லாங் எபிசோட், ஷார்ட்ஸா இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கு. எது வெண்ணிலா இல்லையா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு நம்ம வந்துட்டு இப்ப நான் ஃபன்னி ஃபேக்டரி ஆரம்பிக்கும் வந்து பார்த்தோன்னா அதுல நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருப்பாங்க மேனேஜ் பண்றதுக்கு. ஓகேவா? இப்ப இது வந்துட்டு நான் மெயில் ஐடில இருந்து எல்லாமே ஓபன் பண்ணி ஃப்ரம் த ஸ்கிராட்ச்ல இருந்து உருவானது. அதனால வந்து இது ரொம்ப ஸ்பெஷல். உங்களுக்கு எப்படி இது? எனக்குமே இது ஸ்பெஷல் தான். ஏன்னா நான் ஃபன்னி ஃபேக்டரி ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வந்தேன். என்ன ஒரு 1 மில்லியனுக்கு முன்னாடி வந்தேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்கல்ல, சில்வர் பட்டன் வாங்குறதே ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு அனுபவம். ஸோ அது நான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து இருக்கேன் நானும் இந்த வெண்ணிலால. அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது அப்படியே கண்டினியூ ஆகி கோல்டு, டைமண்ட் எல்லாமே வாங்குவோம். எல்லாம் வாங்குவோம். ஷார்ட்ஸ், இப்ப ஷார்ட்ஸுக்கு தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சோம். இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கோம், பட் ஷார்ட்ஸுக்கு நான் ஆரம்பிச்சது இல்ல. சோ இப்ப நல்லா ஷார்ட்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால இது ஆரம்பிச்சு இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்து வந்துட்டு எங்க டீம்ல முக்கியமான நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனை கவர் பண்றான். அவன் என்ன பண்றான்றத பண்றான். இவர்தான் வந்துட்டு சாம். ஏஜ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம டீம் இப்பதான் ஜாயின் பண்ணி ஒரு 3 months ஆகுது. நல்ல டெடிகேட்டடான ஆளு. டைம் கரெக்டா வர மாட்டான், அப்பப்ப கரெக்டா வருவான். டெடிகேட்டடா ஆள் தான். அப்புறம் போட ஷூட் கரெக்டா வரல. அது கூட நல்லதா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சொல்லி அப்புறம் பாசிட்டிவ் சொல்றேன். எல்லாரும் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் தான் சொல்லுவாங்க. பாசிட்டிவ் என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆல் இன் ஆல் போஸ்ட் எடிட் ஃபில் பண்ணுவான், எடிட்டிங் பண்ணுவான், ஏடி ஒர்க் பார்ப்பான், ஆக்டிங் பண்ணுவான். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனா நல்ல டேலண்டட், கரெக்டா வேலையை பார்ப்பான். ஆமா, நமக்குன்னு வந்திருக்கு மாட்டிக்கிறாரு. சரி, நீ எப்படி ஃபீல் பண்ற? நம்மளுக்கு வந்து இதா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நீ சில்வர் பட்டன் இப்பதான் வாங்குற. ஆமா. சோ நீ எப்படி ஃபீல் பண்ற சொல்லு. நாங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது. நானும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன், எடிட்டிங் எல்லாமே பண்ணியிருக்கேன். இந்த இதுல நான் ஃபுல்லா ஒர்க் பண்ணி இது வாங்குனது எனக்கும் கொஞ்சம் பெருமையா இருக்கு. டிஃபன் சென்டர்ல கலங்குடா டிஆர்பி ஏறும்ல. சரி, தேங்க்யூ, நன்றி, வெல்கம். ராஜ்குமார். சோ இவர் வந்துட்டு ராஜ்குமார். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து எனக்கு கனாக்காலம் காலங்கள்ல இருந்து தெரியும். ஆமா, கனாக்காலம் காலத்துல இவர் வந்துட்டு அசோசியேட் டைரக்டரா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி நிறைய படம்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு. நம்ம டீம்ல ஒரு ஜாயின் பண்ணி ஒரு 2 months ஆகுது. 2 month 1 month அப்புறம் 1 month தான் ஆகுது. ஆனா இவருமே நல்ல ஒரு டெடிகேட்டடான ஆளு. ஷூட்டுன்னு சொன்னா கரெக்டா இருப்பாரு. ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எப்படி ப்ரோ ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டைமா இந்த சில்வர் பட்டன் நான் கையில கொடுக்குறேன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க?
இதானா எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா இது வந்திருக்கு. ஏன்னா நான் நிறைய வந்து நிறைய விஷயங்கள் இதை போராடி இருக்கேன், இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்குமான்ட்டு. ஆனா எனக்கு கையில வந்தது எனக்கு நல்லதா இருக்கு. அதே ஒரு அம்மா அழுவும் போது எனக்கு வந்து கண்ணு கலங்கி. எனக்கும் ஃபீலிங் ஆச்சு, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு அப்படி இல்ல, அந்த பக்கம் போயிட்டேன் நான். கேட்டீங்களா, இவன் நல்ல நாளே கண் கலங்க மாட்டாங்க அப்பா சொல்றாங்க. ராஜ்குமார் வந்து எங்க டீம் கிடைச்சது உண்மையாவே ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து யாருமே டெடிகேட்டடா கிடைக்க மாட்டாங்க. சும்மா வந்துட்டு பண்ணுவோம் சினிமானா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறாங்க. பட் இவர் அப்படி கிடையாது, நல்லா டெடிகேட்டடா இருக்காரு. ஸோ நம்ம ரொம்ப நாள் பயணிப்போம் ப்ரோ. நானுமே வந்து ஒரு 2 தடவை நம்ம ஷூட் பண்ணிருப்போமா, வந்து பார்த்ததுலயே வந்துட்டு இந்த சீன் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அவங்களோட இன்புட் கொடுக்குறாங்கல்ல, அப்பவே நம்மளுக்கு ஆர்வமா இருக்கும். ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் இருக்குல்ல. ஸோ அதை நான் இவங்க கிட்ட பார்த்தேன். வெரி குட். ஸோ இப்போ வராத ஒரு முக்கியமான போயட் பிரவீன். ஸோ வெண்ணிலா டிஃபென்ஸ் சென்டர் ஃபன்னி ஃபேக்டரி எல்லாம் ஆரம்பிக்கும் போது கூட இருந்தார் அவரு. இப்போ வந்துட்டு முக்கியமான ஒரு படத்துல வந்துட்டு அசோசியேட் டைரக்டரா ஜாயின் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு. ஸோ அதனால அவர் இங்க ரிவீல் பண்ண முடியல. அவரு ரொம்ப வருத்தப்படுவார் வரலன்ட்டு. ஸோ பிரவீன் வந்துட்டு ரொம்ப பங்களிப்பு கொடுத்தாரு, கொஞ்சம் ஃபீலா இருக்கு. அடுத்த வாட்டி வர்றப்ப அவன் கையில ஒரு இந்த வீடியோ எடிட்லயே போடலாம், அவனை ஆபீஸ் வர வச்சு கையில ஒன்று கொடுத்து போட்டோ ஒன்று போட்டு விடலாம். ஸோ அவனும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கான். அண்ட் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமராமேன் சுகாஷ். ஸோ ஆரம்பத்துல இருந்து மோஸ்ட் ஆஃப் த ஷூட்ஸ் வந்து அவன் தான் பண்ணிருக்கான். இங்க வெயிலா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், காத்தடிக்கிறதா இருக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அவனுமே நல்ல டெடிகேட்டட் ஆளு. ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கிற எல்லாருமே ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்காங்க. இப்போ ராஜ்குமார் மட்டும் தான் நியூ. ராஜ்குமாரும் சாமும் மட்டும் தான் நியூ. மத்த எல்லாருமே எங்க கூட வந்து ஒரு 5-6 வருஷமா பழக்கம். ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கவங்க வச்சு நாங்க வேலை பார்த்துருக்கோம். இன்னைக்குதான் ஒரு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு வர வெண்ணிலா டிஃபென்ஸ் சென்டருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே அதுவுமா சில்வர் பட்டன் இருந்தாங்க. எப்படி வந்தோடனே கொடுக்க முடியும் உனக்கு? தேங்க்யூ. எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி ரொம்ப லக்கின்னு ஃபீல் பண்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே சில்வர் பட்டனோட ஆரம்பிக்கிறேன். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் நிறைய படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா வந்துட்டு ரஞ்சித் சார் படத்துல வந்துட்டு டாக்குமெண்ட்ரி சினிமாட்டோகிராஃபி இவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட ப்ரொஃபைலும் பெருசு. இவனும் ஆரம்ப கட்டத்துல இருந்து எங்க கூட இருக்கான், டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் ஒரு 10 பேர் இருப்போம் நம்ம டீம்ல. ஸோ நாங்க தான் எங்களுக்குள்ளேயே ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இவ்வளவுதான் எங்க டீம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ரமேஷ் எடிட்டர். ரமேஷ்னு ஒரு எடிட்டர் இருக்காரு. சோ அவர் யார் அப்படின்னா நம்ம விஜயோட ஓன் பிரதர். அவங்க வந்து இப்போ ஆபீஸ்ல எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ வெண்ணிலா டிஃபென்ஸ் சென்டர் ஆரம்பிச்சதுல இருந்து ஷார்ட்ஸ் எல்லாமே அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு ஃபுட்டேஜ் எடுத்து போய் கொடுத்தாலும் சலிக்காம ரஃப் கட் பண்ணிட்டு அழகா அதை ஃபைனல் அவுட் பண்ணி நாங்க பண்ற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ணி கொடுக்கறதுல அவன் தான். எஸ், அவன் இல்லைன்னா நாங்க பண்ற நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அவன் தான் ஒரு முக்கியமான பில்லர் ஆஃப் வெண்ணிலா டிஃபென்ஸ் சென்டர் ஃபன்னி ஃபேக்டரி. எல்லாமே அவன் தான். எஸ், ஆமா. சோ அவன் கை இல்ல, சோ அவன் கையில இத கொடுத்து ஒரு போட்டோ எடுத்து முக்கியமான சில பேர்லாம் வந்துட்டு இங்க மிஸ் ஆவறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கண்டிப்பா அவங்க கிட்ட நாங்க இத மெசேஜ் கோல்ட் பட்டன் வரும்போது எல்லாரையும் வச்சு ஒரு பெரிய பார்ட்டி பண்ணிடலாம். விஜய் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். வா பண்ணலாம். சோ எங்களோட டைரக்ஷன் டீம்ல இன்னொரு டைரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதர்சன். சோ அவனுமே வெண்ணிலா டிஃபென்ஸ் சென்டர் ஆரம்பிச்சதுல இருந்து இங்க வரான். A to Z எல்லா வேலையும் அவன் பார்த்துப்பான். இன்ட்ரெஸ்டா இந்த கொடுங்கண்ணா, என்ன ஸ்கிரிப்ட் அனுப்புங்க, ஒரு நாள் முன்னாடியே என்ன ஸ்கிரிப்ட் அனுப்புங்க, நான் ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. சோ அவன் இன்னைக்கு இல்லாததும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சோ அவன் கையில இந்த அவார்டை கொடுக்கணும். அவனுமே வந்துட்டு எங்க கூட ரொம்ப வருஷமா வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கான். சோ எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டீம் கூட தான் நாங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி தேவா. சோ நெக்ஸ்ட் இன்னைக்கு அவரு வராம விட்டாரு. முக்கியமான ஆர்டிஸ்ட் அவரு விக்னேஷ் தேவா. இப்ப தேவான்ற பட்டத்தை தூக்கிட்டான். விக்னேஷ் மட்டும்தான். அவனும் ஆரம்ப கட்டத்துல இருந்து எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கேரக்டர் கொடுத்தோம் அப்படின்னா அதை பக்காவா பண்ணுவான். இதுல வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் கொடுத்த உடனே எதுவுமே இல்ல நான் எதுக்கு நெகட்டிவ் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. ஜாலியா எடுத்து பண்ணிட்டு இருக்கான். LPWன்னு சொல்லிட்டு ஒரு ஹாட்ஸ்டார்ல ஒரு வெப் சீரிஸ் வரப்போது. அதுல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்றான். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? நம்ம வெண்ணிலா டிஃபென்ஸ் சென்டர் தொடர்ந்து பயணிப்பான். அங்கேயும் பார்க்கலாம். அதே மாதிரி நாங்க வந்துட்டு வெண்ணிலா டிஃபென்ஸ் சென்டர் மட்டும் இல்லாம வெளியே எங்க போனாலுமே எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களோட ஆதரவு இல்லாம நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஆமா, அதான் என்ன சொல்ல வராங்க, நான் விபிதா தேக்கப்பட்ட ஒரு vlog வச்சிருக்காங்க, அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணனும்னு மறைமுகமா கேக்குறேன். ப்ளீஸ் subscribe to விபிதா தேக்கப்பட் vlogs channel. டப்பிங் இன்ஜினியர் அவ்வளவுதான் சூசைட் பண்ணிப்பான். ஹரி. சோ ஹரி பாம் ஸ்டுடியோ. சோ அங்கதான் வந்து நாங்க எங்களோட டப்பிங் எல்லாமே பண்ணுவோம். ஒரு டப்பிங் இன்ஜினியரா சேர்ந்ததுல இருந்து இப்போ ஒரு டப்பிங் ஸ்டுடியோ வச்சு ஒரு முதலாளி அளவுக்கு வளர்ந்துருக்கான் அப்படின்னா அது அவனோட உழைப்பு தான் காரணம். ஸோ அங்க போயிட்டு நாங்க வந்து எங்களோட டப்பிங் எல்லாம் முடிச்சிருவோம். ஸோ எந்த டைமுக்கு வேணா போவோம், எந்த டைம் வேணா வாங்க, நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி, ஹரிக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அவங்க கூட வேலை செய்யற எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த கடை எங்க இருக்குன்ட்டு. இந்த கடை எங்க இருக்குன்னா புரசேவாக்கம் பக்கத்துல டவுட்னு ஒரு ஏரியா இருக்கும். வேப்பேரின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த வேப்பேரி பிரிட்ஜு கீழே வந்துட்டு கோபால் ஸ்ட்ரீட் அந்த கடை இருக்கு. நீங்க எப்போனா வரலாம், 10:30 மணிக்குள்ள வாங்க, கடை இருக்கும், வந்து சாப்பிட்டு போங்க. டேஸ்டா இருக்கும். எங்க அம்மா வந்து நல்லா நாங்க எப்பவுமே இருப்போமான்னு தெரியாது, பட் ஆமா. கடை எப்பவுமே நாங்க இருக்கும். எப்ப சார் நீங்க வந்தீங்கன்னா எங்களை பார்க்க முடியாது. ம். ஷூட் அப்ப இருந்தானா பார்க்கலாம். நீங்க மத்த டைம் வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு எங்க அம்மாவோட போலாம். சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வெனிலா டிஃபன் சென்டர்ல யூஸ் பண்ற மியூசிக் எல்லாமே நான் டப்பிங் இந்த ஹரி சொன்னேன் இல்லையா, அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், வளரும் மியூசிக் டைரக்டர். அவர் போட்ட மியூசிக் தான் நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஹரி. ஆக்சுவலி இந்த மியூசிக் வந்துட்டு ஆல் இன் ஆல் அழகராஜாக்கு போட்டது. அதை நாங்க எடுத்து வெனிலா டிஃபன் சென்டர் போட்டோம். அப்படியே உட்காந்துருச்சு, சூப்பரா இருக்கு. இதுல என்ன தெரியுது, ஹரி எந்த மியூசிக் போட்டாலும் எல்லாத்துக்கும் வச்சு செட் பண்ணிக்கலாம். அதேதான். சோ உங்களுக்கு ஏதாவது மியூசிக்ஸ்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு பேம் ஸ்டுடியோவை காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வெனிலா டிஃபன் சென்டர்ல ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. சில பேர் ஆர்டிஸ்ட், சில பேர் வந்துட்டு இங்க சாப்பிட வரவங்க. ஸோ அவங்க எல்லாரும் நாங்க ஆக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பிக் தேங்க்ஸ். ஸோ அவங்க இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸும் கம்ப்ளீட் ஆயிருக்காங்க. சில டைம்ல ஆர்டிஸ்ட் ஒரு டைலாக் தேவைப்பட மாட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவேன், பின்னாடி கிரௌண்ட்ல பார்ப்பேன், இல்லைன்னா ஆப்போசிட்ல ஏதாச்சும் வராங்களான்னு பார்ப்பேன். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூட இருப்பாங்க, அப்படி நடிக்க வச்சு. நிறைய பேர் அந்த மாதிரி ஆர்வமா நடிச்சிருக்காங்க ஆக்சுவலா. அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி. ஸோ அவங்களையும் இந்த அவார்டை வந்து அவங்களுக்கு டெடிகேட் பண்றேன். யா, thank you. ஒரு சில்வர் அவார்டு வாங்கிட்டு என்னடா ஓவரா பேசிட்டீங்கன்னு சொல்லாதீங்க. இது வந்துட்டு உழைப்பு. ஆமா, நாங்க ஒவ்வொருத்தரோட உழைப்பு இதுல இருக்குன்றதுக்காக தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். எஸ். சோ இதுதான் எங்களோட சின்ன உலகம். இந்த உலகத்துக்குள்ள தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். And இந்த உலகத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, அது மட்டும் தான் நாங்க கேட்டுக்கிறோம். சோ உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. சோ மறக்காம வெனிலா டிஃபன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you.